கண்ணியத்துக்குரிய ஏக இறைவன் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம் அனைவருக்கும் அந்த ஏக இறைவனுடைய அருள் உண்டாவதாகட்டும். இன்னைக்கு அல் ப்ளஸ் லாஹு, அந்த கடவுள், அந்த கர்த்தர், அந்த அல்லாஹ், இதை பார்த்துட்டு வந்தோம். அப்போ நாம் வணங்கக்கூடிய இறைவன் நமக்கு சரியான இறைவனா? நாம் வணங்கக்கூடிய இறைவன் நமக்கு சரியான எவிடன்ஸை கொடுக்குறானா? நாம் வணங்கக்கூடிய இறைவன் சரியாக நாம் வணங்கக்கூடியவனை தான் வணங்குறாமா? இப்படி கேள்வி கேட்டு நம்ம பார்க்கணும். இப்படித்தான் கேள்வி கேட்க சொல்கிறான், இறைவனை கேட்க சொல்கிறான். நீ குருட்டுத்தனமாக வந்து விழாத, என்னுடைய வேதத்தில் என்னுடைய வார்த்தைகளை குருட்டுத்தனமாக வந்து விழாத, நல்ல ஆய்வு செய்யுங்கிறான். ஏன்னா ஒவ்வொரு வசனமும் உன்னோட பின்னி பிணைக்கப்பட்டதுங்கிறான். நான் தான் அல்லாஹ், தாலிக்கும் அல்லாஹ், நான் தான் உன்னுடைய இறைவன். அந்த இறைவனாக நான் என்னுடைய வார்த்தையில் உன்னுடைய வாழ்க்கையில் பின்னி பிணைக்கப்பட்டுள்ளது. உன்னுடைய வாழ்க்கை என்னுடைய வார்த்தைக்கு உதாரணமாக இருக்குது, ப்ராக்டிக்கலாக்குது. அதே மாதிரி உன்னுடைய ப்ராக்டிக்கல் வாழ்க்கை என்னுடைய வார்த்தைக்கு சாட்சியம் அளிக்குது. இதுதான் இறைவன் சொல்கிறான். நீ எங்கேயும் போக முடியாது கண்ணா, நீ எங்கேயுமே நவர முடியாதுங்க. அதாவது 16வது அத்தியாயம் ஆம், ஆடு மாடு ஒட்டகம் இருக்குல்ல, ஆடு மாடு, அதில் 95வது வசனம். அந்த 95வது வசனத்தில் தான் இறைவன் என்பது நிரூபிக்கிறான். நிரூபிக்கிறது மட்டும் இல்லை, இன்னைக்கு நிரூபித்து கொண்டிருக்கிறான், நாளைக்கு இப்படித்தான் நிரூபித்து கொண்டிருப்பான். எல்லா இறை தூதர்களுக்கும் இதான் நிரூபித்து கொண்டிருந்தான். அது அல்லாஹ் சொல்லும் போது 6வது அத்தியாயம் 95வது வசனம் ஒரு எவிடன்ஸ் கொடுக்குறான் பாருங்கள். நம்ம வாழ்க்கையோடு பிணைந்து வருகிறது. அவனுடைய வார்த்தையும் நம்முடைய வாழ்க்கையும் ஒப்பிட்டு பார்க்க சொன்னான். 2 சரிந்தான் நான் தான் அல்லாங்கிறான். அப்போ இந்த 6வது அத்தியாயத்தில் 95வது வசனத்தை சொல்லும் போது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், இன்னல்லாஹ, நிச்சயமாக நான் தான் அல்லாஹ், இன்னல்லாஹு, நிச்சயமாக அல்லாஹ், நான் தான் அல்லாஹ், என்ன தவிர இறைவன் கிடையாதுங்கிறான். அப்போ என்ன சொல்கிறான்? ஃபஹுக்குல் ஹை ஹப்பில் வ ஹப்பில் நவா அப்படிங்கிறான். இன்னல்லாக, நான் தான் அல்லாஹ், ஃபாலிக்குல் ஹப்பில் நவா, ஃபாலிக்குல் ஹப்பி நவா, அதாவது ஃபாலிக்குனா பிளக்கிறது, உடைக்கிறது. அதே மாதிரி ஹப்பில்னா விதை, நவானா கொட்டை. இப்போ நம்ம ஒரு மாங்கொட்டையை சாப்பிட்றோம், சாப்பிட்டு தூக்கி போடுறோம், அது ஒன்றும் உயிர் இல்லைன்னு நினச்சிடறோம், தூக்கி போடுறோம். அது பூமியில் புதஞ்சி அது வெடித்து செடியாக மாறுது. அதான் சொல்லுங்க, பிளந்து நீ போடுற கொட்டை செடி எல்லாத்தையும் பூமியில் பிளந்து வெடித்து செடியாகுது. அப்போ பூமியோட தன்மை என்ன? இறைவன் பூமி எப்படி படைச்சினா எல்லாத்தையும் உள்வாங்கி சாப்பிட்றோம், செரிச்சிடும். ஆனால் இவைகளை எல்லாம் உயிர் உண்டாக்குது. அப்போ இறைவனுடைய படைப்பு இப்படித்தான். இதான் சொல்கிறான், தாலிக்கும் அல்லாஹ், நான் தான் அல்லாஹ், இதான் என்னுடைய தியரி, இப்படித்தான் அப்படிங்கிறான். இதில் இன்னும் ஒரு உதாரணம், இது கூடுதலான உதாரணம் சொல்லி நம்முடைய நம்பிக்கை மேலும் வலுப்படுத்துகிறான். அது எப்படி வெளிப்படுத்துகிறான்னாக்கா சொல்கிறான் பாருங்கள். வ யுஹுரிஜில் ஹையி மினல் மைத்தி, வ யுஹுரிஜில் ஹையி மினல் மைத்தி, செத்ததிலிருந்து உயிர் உண்டாக்குறேன். செத்ததை ஒன்று செத்தடிச்சு அதுலேருந்து ஒன்று உயிர் உண்டாக்குறேன். இப்போ நம்ம பார்த்தோம் மாங்கொட்டையை. அதே மாதிரி வ முஹுரிஜுல் மைத்தி வல் ஹயா, செத்ததிலிருந்து உயிர் உண்டாக்குறேன். ஒன்று உயிரிலிருந்து செத்ததை உண்டாக்குறேன், செத்ததிலிருந்து உயிரை உண்டாக்குறேன் அப்படிங்கிறான். இதுக்கு அழகான உதாரணம், இன்றைக்கி நடைமுறை உதாரணம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நாம் நம்ம மகளையோ நம்ம பேத்தியோ ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணுறோம் பிரசவத்துக்கு. அப்போ டாக்டர் சொல்கிறான், புள்ள கிராஸாக இருக்கே, ஒன்று அம்மா வேணுமா புள்ள வேணுமாங்கிறான். நம்ம அம்மா வேணுங்கிறோம். அப்போ இந்த இடத்துல நடக்குதா இல்லையான்னு பாருங்கள். இதான் தியரி, ப்ராக்டிக்கல். அப்போ அம்மா உயிரோடு இருக்கிறா, புள்ள செத்து வருது, புள்ள செத்து போச்சு, அம்மா உயிரோடு இருக்கா, புள்ள செத்து வருது, ரைட்டா? அப்போ செத்து வர்ற புள்ள உயிரோடு இருக்குது, அம்மா செத்து போகுது. ரெண்டையும் காட்டுறான் பாருங்கள், ரெண்டும் வருது. செத்ததிலிருந்து உயிர் உள்ளது வெளியே வருது, உயிர் உள்ளதிலிருந்து செத்தது போகுது, ரைட்டா? எவ்வளோ அழகாக உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக இறைவன் காட்டுறான் பாருங்கள். அம்மா இறந்துட்டாங்க, புள்ள வந்துருச்சுங்க, சார் புள்ள இறந்துருச்சுங்க, அம்மா உயிரோடு வந்துருச்சுங்க அப்படிங்கிறாங்க. இது இன்றைக்கி நடக்குதா இல்லையா? இதை பொய்யாக்க முடியுமா? அதான் சொன்னால் அல்ல, இதை பொய்யாக்க உன்னால் முடியுமா? நீ எங்கே ஓடுற, எங்கே திரும்புகிறங்கிறான், எங்கேயும் போக முடியாது. இதுதான் ரவுண்டு, இதுதான் உலகம்.
இப்போ அப்பாக்கார சொல்கிறா, டேய் நீ எங்கே போனால் என்கிட்ட தான் வரணும், இதான் என் எல்லை. அதே மாதிரி அரசாங்கம் சொல்ல, நீ எங்கடா ஓடுவ, இந்த எல்லையை விட்டு எங்கே ஓட முடியாது, இந்த ஸ்டேட்டை விட்டு இந்த கண்ட்ரி விட்டு எங்கேயும் போக முடியாது, அது திட்டு நம்ம போகிறது வேறு, போக முடியாது. அப்போ இறைவன் தெரியாது சொல்லுவான், இது என்னுடைய எல்லை, இந்த பூமி என்னுடைய எல்லை, இதை விட்டு எங்கே போவேன், திருட்டுத்தனமாக போக முடியாது, ஃப்ராடாக போக முடியாது, நல்லபடியாக போக முடியாது, எங்கேயும் போக முடியாது. அப்போ உன் முகத்தை இதிலிருந்து நீ திருப்பாத, இது உண்மையாக பொய்யா சிந்திச்சு பாரு. அப்போ அடுத்தது இன்னும் கூடுதலாக ஒரு எவிடன்ஸ் சொல்கிறான். 6வது அத்தியாயம் 151வது வசனம். அது ஆதி காலத்தில் இன்னைக்கு கூட சில பெண் பிள்ளை பிறந்துட்டாங்கன்னா அது ஒரு துக்கமாக நினைக்கிறாங்க. பெண் பிள்ளைகளை கள்ளிப்பாலை கொடுத்து சாவடிக்கிறாங்க, பெண் பிள்ளைகளை புதைக்கிறாங்க. இதை இறைவன் சொல்லி காட்டான். 6வது அத்தியாயம் அதிலே 151 விஷயத்தில், அவர்களை ஏன் கொள்கிறீர்கள், அவர்களுக்கு உங்களுக்கு நான் உணவளிக்க கேரண்டி கொடுக்குறான். ஆனால் இவன் என்ன, பெண் பிள்ளை பிறந்தா பாரமாக இருக்குது, நான் என்ன செய்வேன்ட்டு அந்த பெண் பிள்ளையை புதைக்கிறான், சாகடிக்கிறான். அது இறைவன் சொல்லி காட்டுறான். இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நடக்குதா இல்லையாங்க? நடந்தது, நடக்குது, நாளைக்கு இப்படி தான் இருக்குது. ஒன்றையும் பாரமாக நினைக்கிறான். பெண் பிள்ளை பிறந்தா பாரமாக, அது எப்படி அல்ல இன்னும் தெளிவாக இன்னும் நம்ம ஈமான நம்பிக்கை கூடுதலாக்குறானாக்கா, இவன் தான் அல்ல, நான் தாண்டா அல்ல, இதுதான் என்னோடய ரொட்டேஷன், இதில் தான் நீ வாழணும். அதுக்கு சொல்லி காட்டுறான் பாருங்கள். 16வது அத்தியாயம் தேனி, 16வது அத்தியாயத்தில் 58வது வசனம். 16வது அத்தியாயத்தில் 58வது வசனத்தில் இறைவன் சொல்லும் போது சொல்கிறான், அந்த பிள்ளைகளுக்கு, பெண் பிள்ளைகள் இப்போ ஆஸ்பத்திரி இருக்குது, நமக்கு பிள்ளை பிறந்துருச்சு, பிள்ளை பிறந்தோன்னா ஆம்பளை பிள்ளை வந்து குதிக்கிறான், சந்தோஷப்படுறான், எனக்கு வாரிச்சு வந்துச்சுக்கிறான். அதே பொம்பளை பிள்ளையாச்சுன்னா என்ன செய்யறான், உடனே முகத்தை குனிகிறான், முகத்தை இது பண்ணுறான், மனசு கஷ்டப்படுறான், பொம்பளை பிள்ளை வந்துருச்சு, பாரமாச்சே அப்படிங்கிறான். இன்றைய காலகட்டத்தில் பெண்கள் தான் நல்லா நம்மளை தாய் தகப்பனை கவனிக்கணும் இப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டானோ. அப்போ இந்த வார்த்தையெல்லாம் குர்ஆனுடைய வார்த்தை. இவன் பேசுகிறான் பாருங்கள் ஆஸ்பத்திரிலேருந்து, அதெல்லாம் அரபு வாசகம். அரபு வாசகத்தை எல்லாத்தையும் இவன் ப்ராக்டிக்கலாக பேசுகிறான். அம்மா செத்து போச்சு, புள்ள உயிரோடு வந்துருச்சு, புள்ள செத்து போச்சு, அம்மா உயிரோடு இருக்குது. இது அரபு வாசம், அப்படியே ப்ராக்டிக்கல் நடக்குது. அதே மாதிரி ஆண் புள்ள தான் சந்தோஷப்படுறான், பெண் புள்ள மோத்த குனிக்கிறான். அப்போ இதெல்லாம் என்ன, இறைவனுடைய வார்த்தைக்கு இவனுடைய செயல் சரியாக இருக்குது, இவனுடைய செயல் இறைவனுடைய வார்த்தைக்கு சரியாக்குது. அப்பவும் இப்படித்தான் நினச்சி, இப்போவும் அப்படி தான், நாளைக்கு அப்படி தான் நினைக்கணும். அதான் குர்ஆன். நடந்தது, நடக்கிறது, நடக்க போகுது, சொல்லிக்கிட்டே இருக்குது. ஹய்யுல் கையும், உயிருள்ள இறைவன், அவனுடைய வார்த்தை நீ நம்பித்தான் ஆகணும். இதை விட்டு நீ வெளியே போக முடியாது, இந்த தியரி, இந்த ப்ராக்டிக்கல் விட்டு வெளியே போக முடியாது. அப்போ என்னுடைய வார்த்தைகளை அனைத்தையும் உன்னுடைய வாழ்க்கையில் வச்சு நான் உனக்கு உதாரணம் காட்டுறேங்கிறான். அப்புறம் கூடுதலாக இன்னொரு எவிடன்ஸ் சொல்கிறான். நம்ம நம்பிக்கை எப்படி சொல்கிறான் பாருங்கள். அடே குருட்டுத்தனமாக என் வார்த்தையில் விழாத, நடைமுறை நடக்குதா, என்னுடைய வார்த்தைகள் நடைமுறையில் ஒத்து வருதான்னு பாருங்கிறான். பார்க்கும்போது அதே தேனியில் 72வது வசனம், 16ல் 7-2 72வது வசனம் சொன்னான், நீ இருக்க, இப்போ நான் இருக்கேன், எனக்கு மனைவியை கொடுத்துட்டான், உங்களுக்கும் மனைவியை கொடுத்துட்டான், இதிலிருந்து நீ ஆண் பிள்ளையை பெக்கிற, இதிலிருந்து பெண் பிள்ளையை பெக்கிற. நான், என் மனைவி, என் புள்ள, என் பேரன் பேத்தி, நீங்கள் உங்கள் மனைவி, உங்கள் புள்ள, உங்கள் பேரன் பேத்தி இருக்கா இல்லையா? மாற்ற முடியுமா? இன்றைக்கி உங்களுக்கு பேரன் பிறக்கலாம், இந்த நிமிஷத்தில் உங்களுக்கு பேத்தி பிறக்குது இல்லையா? உண்டா? இது பொய்யாக்க முடியுமா? முடியாது. இதான் உண்மை. இதில் தான் நீ வாழ்ந்தாகணும். எங்கடா போவேங்கிறான், எதை விட்டு போவேன்? என்னுடைய தியரியை விட்டு நீ நவர முடியாது. என் தியரி தான் ப்ராக்டிக்கல், உன்னுடைய வாழ்க்கை தான் என்னுடைய வார்த்தைக்கு ப்ராக்டிக்கலுங்கிறான். அப்போ நவர முடியாது, இதை விட்டு நீ நவர முடியாதுங்கிறான். விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் இதான் ப்ராக்டிக்கலுங்கிறான். அப்போ உன்னுடைய மனைவி, உன்னுடைய பிள்ளை, உன்னுடைய பேர பிள்ளைகள், இதை கொஞ்சிற, இதை பொய்யாக்க முடியுமா? சொல்கிறான்ல, கேட்குறான். இதை பொய்ன்னு சொல்லுங்கிறான். பொய்ன்னு சொன்னால் அல்லா இல்லை, உண்மைன்னா அல்லா உண்டு. அதுதான் அல் ப்ளஸ் லாக். அந்த கடவுள் லாகு என்பது எல்லாம் வணக்கத்துக்குரியது நீ சொல்கிறியா? இல்லை, லாகு இல்லை, இல்லல்லாஹ், அந்த அல்லாவை தவிர எந்த அல்லாஹ் தன்னுடைய வார்த்தையை உண்மைப்படுத்தி காட்டுகிறானே, உன்னுடைய செயலிலிருந்து உண்மைப்படுத்தி காட்டுகிறானே, அந்த உண்மைப்படுத்துகிற இலாஹு தான் அல்லாஹ். அவன்தான் வணக்கத்துடன். தாலிக்கும் அல்லாஹ், தாலிக்கும் உங்களுக்கு அவன்தான் அல்லாஹ், உங்களுக்கு அவன்தான். வேறு யாரும் அல்லாஹ் சொல்லி காட்டு. இந்த வசனத்தையெல்லாம் சொல்லி காட்டு, இதையெல்லாம் காட்டிட்டு சொல்கிறான், தாலிக்கும் நான் தாண்டா அல்லாஹ், வேறு யார் அல்லாஹ், வேறு யார் கடவுள் சொல்லுங்கிறான். சொல்லிவிட்டு இதை பொய்யாக்குங்கிறான். உன்னால் முடியுமா? முடியவே முடியாது. உங்களையும் பொய்யாக்க முடியாது, உங்கள் மனைவியும் பொய்யாக்க முடியாது, உங்கள் பிள்ளையும் பொய்யாக்க முடியாது, உங்கள் பேரன் பேத்தியும் பொய்யாக்க முடியாது. உண்மையா இல்லையா? இதில் இன்னும் கூடுதலாக சொல்கிறான், நீ பிறக்கிற,
செத்துடுற, நீ வளர்ற, வளர்ந்து வாலிபமாகற, இடையில போயிடுற, நீ வயோதிகன் ஆகிற, வயோதிகன் ஆகி ஒன்றுமே மண்டையெல்லாம் குழம்பிவிடும், நீ என்ன செய்யறன்னு உனக்கு தெரியாது, உன்னுடைய யூரின் உன்னுடைய மோசம் எல்லாம் உங்களுடைய போவோம், ஏன்னா செத்த புணமாகற, அதை காட்டுறான். உயிர் இருக்கும் ஆனால் ஒன்றுமே இருக்காது, செத்து போயிருப்பான், கோமாவில் இருப்பான். கோமாலெல்லாம் வீட்டில் நமக்கு தொந்தரவாக கூட இருப்பான். இது எல்லாருக்கும் சொல்கிற ஒரு பேச்சு, தாய் தப்பன், அந்த தாய் தப்பனெல்லாம் கொண்டு அனாதாசத்தை சேர்த்துறாதீங்க. அதுதான் இறைவன் கட்டளைகிறான், உன்னுடைய தாய் தந்தையிலிருந்து நீ அனாதாசத்தை சேர்த்துறாதே, அவர்களுக்கு பணிவிட செய்யலாம். அப்போ இதெல்லாம் உன் வாழ்க்கையில் பின்னி பிணைக்கப்பட்டுள்ளா இல்லையா? அதான் தாலிக்கணும். நான் தான்டா அல்ல, என்னுடைய சொல்லு எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் பிரதிபலிக்குது, உன்னுடைய வாழ்க்கையெல்லாம் என்னுடைய குரானில் பிரதிபலிக்குது. அப்பவும் ஒவ்வொரு இறை தூதரும், முகமது நபியாக இருந்தாலும் சரி, ஈசா நபியாக இருந்தாலும், மூசா நபியாக இருந்தாலும், நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தில் மனைவி புள்ள, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அப்பா அம்மா புள்ள, மூசா அலைஹிஸ்ஸலாம் அப்பா அம்மா புள்ள, ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு புள்ள, ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அம்மா வாரிசு. அதே மாதிரி நபிகள் நாயகம் மனைவி புள்ள வாரிசு. இன்றைக்கி நாம் புள்ள வாரிசு எல்லாம் இறைவனுடைய வார்த்தைக்கு ஒத்து போதா இல்லையா? அதனால தான் சொன்னேன், நீ எங்கேயும் போக முடியாது. அடுத்த வசனத்தில் இறைவன் இதே சொல்லும் போது சூரியனையும் சந்திரனையும் காட்டி சொல்லுவான், இந்த சூரியனும் சந்திரனும் என் கட்டுப்பாட்டில் உள்ளது, அவைகள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் இப்படி தான். இதை வச்சு தான் நீ காலண்டர் எடுக்க முடியும், சந்திரனை வச்சு தான் காலண்டர் எடுக்க முடியும், நாட்களை குறிக்க முடியும், பகலும் இரவும் நீ எப்படி அறிய முடியும்? சூரியனை வச்சு தான். அப்போ ஒன்று அடையாளம் காட்டுறான், இந்த ஒன்றுக்கு நான் சாட்சியமாக இருக்கிறேன், இந்த ஒவ்வொன்றும் என்னுடைய வார்த்தைக்கு சாட்சியமாக இருக்குதுங்கிறான். அதனால் இதை விட்டு நீ எங்கேயும் போக முடியாது. இதுதான் வாழ்க்கை, இதுதான் வாழ்க்கை. இதை ஏற்றுக்கொள், இதை ஏற்றுக்கொண்டு உன் இறைவனையும் ஏற்றுக்கொள். அப்படி ஏற்றுக்கொண்டால் உன் இறைவனுக்கு நன்றி விசுவாசமாக இரு. அது சொல்லிட்டு பெரும்பாலும் மக்கள் இதை உணர மாட்டாங்க. நன்றி இல்லாதவராக இருக்கான்னு வேறு எல்லாம் சொல்லி காட்டுறான். நம்ம பிள்ளைய சொல்லுவோம், நன்றி இல்லாத பையன், நன்றி இல்லாத பையன், எனக்கு பிறந்தானுங்கிறான். இதே வார்த்தை இறைவன் சொல்கிறான். பெரும்பாலான மக்கள் இதை உணரவில்லை அப்படின்னு சொல்கிறான். அப்போ கண்ணியத்துக்குரிய இறைவனுடைய அடியார்களே, இறைவனுடைய வார்த்தை ஒன்று நமக்கு சாட்சியம் அளிக்குது. நம்முடைய வாழ்க்கை ஒவ்வொரு நிகழ்வும் ஒவ்வொரு இன்சிடெண்ட்டும் இறைவனுடைய வார்த்தைக்கு சாட்சியம் அளிக்குது. இறைவனுடைய வார்த்தையும் நம்முடைய வாழ்க்கையும் பின்னி பிணைக்கப்பட்டுள்ளதால் இறைவன் சொல்கிறான், இந்த எவிடன்ஸை வச்சு தான் சொல்கிறான், தாலிக்கும் அல்ல, நான் தான் உங்கள் இறைவன், நான் தான் அல் ப்ளஸ் தான் அந்த கடவுள். நீ வணங்குறதுலாம் கடவுள் இல்லை, லாகி இல்லை, அல்லா, நான் தான் அல்லா. யார் அல்லா? இவைகளை சுட்டி காட்டுகிறனே, சொல்லி காட்டுவது மட்டும் இல்லாமல் உன்னை எவிடன்ஸ் ஆக்குறனே, உன்னை ப்ராக்டிக்கல் ஆக்குறனே, நான் தாண்டா அல்லா அப்படிங்கிறான். அப்போ இதை உணர்ந்து கொண்டு உண்மையான இறைவன் பக்கம் திரும்பக்கூடிய மக்களாகவும், அந்த இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய மக்களாகவும், அந்த இறைவனுக்கு நாம் நன்றி சொல்லும் போது அவனுடைய வெகுமதியை சொர்க்கத்தை பெறக்கூடிய மக்களாகவும் நம்மை நாம் ஆக்கிக்கொள்ள வேண்டும், சிந்திக்க வேண்டும், செயல்பட வேண்டும், நம்மளை சீர்படுத்த வேண்டும் என்று கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வசலாம்.